போட்டோவை பாருங்க. ஆஹா! அமைதி மார்க்க சகோதரர்க, மழை வேணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு தொழுகை நடத்துறாங்களே! உண்மை, பாராட்டக்கூடிய விஷயம். அவங்க எண்ணம்லாம் கரெக்ட்டு. ஆனா செய்ற செயல் தான் தப்பு. ஏன் இந்த தொழுகைய அவர்க போய் பள்ளிவாசல்ல நடத்த மாட்டார்களா? நடு ரோடு, இல்லன்னா கவர்மெண்ட் ஸ்கூலு இப்படிதான் அவங்க தொழுகைய நடத்தணுமா? அப்புறம் எதுக்கு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கீங்க? தொழுகிறத தவிர மத்த எல்லா பிளானும் பள்ளிவாசல்ல தான் போடுவீங்க போல. ஐயய்யோ! தவறா நினைக்காதீங்க. யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பிளான் பண்றாங்கல்ல, அந்த பிளான சொல்றேன். நீங்க மத்த பிளான்னு சொல்லி எலாபரேட்டா யோசிக்க வேணாம். இவங்க இப்படி செய்றதுக்கு பல காரணம் இருக்கு. அதுல ஒரு 3 மட்டும் சொல்றேனே. 1 முதல்வர் என்ன சொல்லியிருக்காரு? இந்த அரசாங்கம் சிறுபான்மை அரசாங்கம்னு சொல்லியிருக்காரு. அரசாங்கமே சிறுபான்மையா இருக்கும்போது, அரசு பள்ளிக்கூடமும் சிறுபான்மைக்குள்ளது தானே! அப்படி நினைச்சு தொழுகை நடத்தியிருப்பாருக போல. 2வது இதே தொழுகைய இவருக பள்ளிவாசல்ல வச்சு நடத்தியிருந்தாருங்க அப்படின்னா, அங்க பெண்கள கூப்பிட முடியாது. காரணம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க மசூதிக்குள்ள நுழையிறதுக்கு பெண்களுக்கு அனுமதி இல்ல. அது ஒரு காரணமா இருக்கலாம். இன்னொன்னு இவருக மசூதிக்குள்ளேயோ, இல்ல பள்ளிவாசலுக்குள்ளேயோ தொழுகை நடத்தியிருந்தா, இப்படி போட்டோ எடுத்து அத பத்திரிகை செய்தி ஆக்கியிருக்க முடியாது. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, இவருக படம் பார்க்கிறது, பாட்டு கேட்கிறதுவே ஹராம்ன்றுவாருங்க. அப்ப கேமராவும் ஹராம் தான். அது எப்படி பள்ளிவாசலுக்குள்ள போய் போட்டோ எடுக்க முடியும்? போட்டோ எடுக்க முடியாதுல்ல. அதனால இப்படி செஞ்சிருப்பாருங்க. இவருக இவ்வளோ தெளிவா இருக்காருங்க. ஆனா நம்ம இன்னமும் மதம் என பிரிந்தது போதும், இனம் என பிரிந்தது போதும்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே இருக்கோம்.